பெங்களூர் மெட்ரோ எலக்ட்ரானிக் சிட்டி வழியாக ஆர்வி ரோடு பொம்மச்சந்திரா இடையே மெட்ரோ ரயில் தொடங்கி வைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று பெங்களூரில் புதிய வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைத்து அதில் பயணித்தார். இந்த மெட்ரோ ரயில் சேவை பெங்களூர் ஆர்வி ரோடில் இருந்து பொம்மச்சந்திரா வரையிலான 19.1 கிலோமீட்டர் தொலைவுக்கானதாக இருக்கும். இந்த வழித்தடத்தில் நாளை காலை 5 மணி முதல் பொதுமக்கள் பயணிக்கலாம். பெங்களூர் மெட்ரோ ரயில் சேவை செயல்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் பெங்களூரில் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றும் மக்களுக்கான மெட்ரோ வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் தற்போது பெங்களூர் ஆர்வி ரோடில் இருந்து பொம்மச்சந்திரா வரையில் மொத்தம் 19.1 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் பாதை அமைத்து சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை, கோயம்புத்தூர், கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய கனர வாகனங்கள் ஓசூர் பகுதி வழியாக வந்துதான் பெங்களூர் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலையில் பெங்களூர் சிட்டிக்கு செல்லும் சாலையில் மெட்ரோ ரயில் துவக்கம் இன்று நடைபெற்றதால் வெளி மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய கனர வாகனங்கள் பெங்களூர் உள்ளே அனுமதிக்காமல் ஓசூரில் இருந்து இஎஸ்ஐ ரிங் ரோடு வழியாக ஓசூர் போலீசார் ஆனைக்கல் வழியாகவும் பெங்களூர் செல்ல மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று சூளகிரியில் இருந்து பாகலூர், பேரிக்கை, சர்ஜாபுரம் ஆகிய பாதைகளில் பெங்களூர் செல்ல வாகனங்களை திருப்பி விடப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கொஞ்சம் கடும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள். மதியம் 3 மணிக்கு மேல் வழக்கமாக வாகனங்கள் பெங்களூர் வழியாக சென்றது. மெட்ரோ ட்ரெயினின் ஆனது மஞ்சள் வழித்தடம் என அழைக்கப்படும். இந்த ரூட்டில் பிரதமர் மோடி இன்று மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். அதன் அடிப்படையில் இன்று காலை 12 மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் ரயில் சேவையை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்து அதில் பயணித்தார். மோடியுடன் முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் DK சிவகுமார் உள்ளிட்டவர்கள் பயணித்தனர். இவர்கள் தவிர 16 மாணவ மாணவிகளுக்கு பிரதமர் மோடியுடன் பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதையடுத்து பிரதமர் மோடி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். இந்த மெட்ரோ ரயில் சேவை பெங்களூரில் போக்குவரத்து நெரிசல் சிக்காமல் மக்களை விரைவாக பயணிக்க உதவியுள்ளது. இந்த மஞ்சள் வழித்தடத்தில் மொத்தம் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளன. அதன்படி ஆர்வி ரோடு, ராகிகுட்டா, இன்டர்சேஞ்ச் ஜெயதேவா ஹாஸ்பிட்டல், PM லேஅவுட், இன்டர்சேஞ்ச் சென்ட்ரல் சில்க் போர்ட், பொம்மனஹள்ளி, இன்டர்சேஞ்ச் வங்கசந்திரா, கூட்லகேட், சிங்கசந்திரா, வசரோடு, பிரதான அக்ரஹாரா, எலக்ட்ரானிக் சிட்டி, இன்போசிஸ் ஃபவுண்டேஷன், கோரப்பன அக்ரஹாரா, உஸ்கூ ரோடு, பயோகான், எப்பகோடி, டெல்டா எலக்ட்ரானிக்கல்ஸ், பொம்மச்சந்திரா என 16 ஸ்டேஷன்களை கொண்டுள்ளது. இந்த மெட்ரோ ரயில் சேவை திட்டத்தின் மொத்த மதிப்பு ரூபாய் 7.610 கோடி ஆகும். அதாவது 1 கிலோமீட்டருக்கு ரூபாய் 400 கோடி வரை செலவிடப்பட்டுள்ளது. இன்று பிரதமர் மோடி இந்த மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்தாலும் கூட மக்களின் பயன்பாட்டுக்கு நாளை முதல் வரும் நாளை காலை 5 மணி முதல் இந்த வழித்தடத்தில் மக்கள் பயணிக்கலாம். முதற்கட்டமாக இந்த வழித்தடத்தில் 3 மஞ்சள் மெட்ரோ ரயில்கள் மட்டுமே இயக்கப்பட உள்ளது. இதனால் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது. அதன் பிறகு 20 நிமிடத்திற்கு ஒரு முறை 4 ரயில்கள் இயக்கப்படும். 2026 மார்ச் மாதத்திற்கு 15 மெட்ரோ ரயில்களும் இயக்கப்படும். அந்த சமயத்தில் பார்க் ஓசூரில் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை, நான் பார்க் ஓசூரில் 8 நிமிடத்திற்கு ஒரு முறை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.